ஒரு காட்டுல ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழ நெறைய ரிஷிகள்லாம் வந்து தங்கி பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். அப்ப ஒரு நாள் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்களாம். நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை கேட்கலாம்? என்ன பிரார்த்திக்கலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் சொல்றாராம் சாப்பாடு கேட்கலாம். ஒருத்தர் சொல்றாராம் பலம். ஒருத்தர் சொல்றாராம் இல்ல இல்ல வலிமை வேணும், அறிவு வேணும், அப்புறம் வந்து அன்பு வேணும். அப்புறம் அன்ப விட சிறந்தது தியாகம் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒண்ணு ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்களாம். நேரம் போயிட்டே இருந்துச்சாம். இவங்க பிரார்த்தனை பண்ற வழிய காணுமாம். உடனே ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லும்போது, இந்த ஆலமரம் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப பொறுமையா ஒண்ணொண்ணா கேட்டுட்டு இருக்கான். அப்பயும் இவங்க பிரார்த்தனை பண்ணாம ஏதேதோ பேசிட்டு இருக்காங்களாம். என்ன ரிஷிகளா இருந்துட்டு இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரிஷிகள் இல்லையா, நம்ம வேகமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடையும், கனிவோடையும் சொல்லிச்சாம். ரிஷிமார்களே, வீணா பேசி எதுக்கு நேரத்த போக்குறீங்க? நீங்க முதல்ல பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனையில நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. அது குடுக்கறதுக்கு இறைவன் காத்துட்டு இருக்கிறாரு. அதனால முதல்ல பிரார்த்தனை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிச்சாம். உடனே அப்பதான் எல்லாரும் ஆஹா நேரத்த வீணாக்குறோம்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அம்மாவுக்கு தெரியாதா எப்போ வந்து குழந்தைக்கு பசிக்கும், சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தானே கடவுளும். யார் யாருக்கு எப்பப்போ எது எது குடுக்கணும்னு தெரியும் இல்லையா? நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னாக்கா, நம்ம முறையா உண்மையோட இருந்து பிரார்த்தனை எது கேட்டாலும் கடவுள்கிட்ட அவர் குடுப்பாரு இல்லையா?